ஒரு ஊர் அழிய புயல் வேணாம், வெள்ளம் வேணாம், போர் வேணாம். அந்த ஊர்ல இருக்க மொத்த தண்ணியை தீந்தாலே போதும். திருவண்ணாமலை இப்ப இந்த பயத்தோட தான் இருக்கு. நான் ஒன்றும் உங்களுக்கு பயத்தை காட்ட வரல. இங்க நடக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இப்ப இருக்கிற இடம் சமுத்திர ஏரி. இங்க வெறும் 5% தண்ணி மட்டும்தான் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்க ஏரி டோட்டலி ட்ரை. திருவண்ணாமலை சுத்தி இருக்க குளங்கள்ல எங்கேயுமே தண்ணி இல்லை. அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தோட நிலத்தடி நீர் கடந்த 3 மாதங்களா 5.58 அடி கம்மியா இருக்கு. வெறும் 3 மாசத்துல 6 ஃபீட்னா நிலைமை எவ்வளவு மோசமாயிட்டு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திருவண்ணாமலையோட வெயில் தாக்கம் கடந்த சில வருடங்களா அதிகமா இருக்கு. அதனால நிலத்தடி நீர் கம்மியா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ஒரு ரீசனா இருந்தாலும் மெயின் ரீசன் அது இல்ல. இங்க இருக்க லாட்ஜஸ் அண்ட் ஹோம் ஸ்டே தான். லாட்ஜஸ் கூட பரவாயில்ல, ப்ராப்பர் ரெகுலேஷனோட நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்க ஹோம் ஸ்டே லோக்கல் மக்கள் ரெண்ட்டுக்கு இருந்த வீடை நீங்க காலி பண்ணிட்டு அதை லார்ஜஸா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாதாரண ஃபேமிலி 1 மாசத்துக்கு யூஸ் பண்ற தண்ணிய 5 நாள்ல காலி ஆகுது. அதுக்கு ரீசன் ஒரு வீட்டுக்கு 20 பேர் 30 பேருன்னு ஒரு நாளைக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை இன்னும் மோசமா போயிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க ஹோம் ஸ்டேஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா லைசன்ஸ் இருக்கான்னு கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் லாட்ஜஸ் அண்ட் ஹோம் ஸ்டேஸ்ல எவ்வளவு பேர் தங்கலாம், எவ்வளவு வாட்டர் யூசேஜ் வைக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லிமிட் செட் பண்ணணும். 3வது எல்லார் வீட்லயும் ஆல்ரெடி இருந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் ப்ராப்பரா இருக்கான்னு கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். கடைசியா நம்ம ஊர்ல இருக்க ஏரி குளம் எல்லாத்தையும் ப்ராப்பரா தூர்வாரணும். இப்பெல்லாம் சொல்லணும்னா கண்ட்ரோல், கன்சர்வ், ப்ரொடெக்ட், இதுதான் நம்ம வாட்டர் பாலிசியா இருக்கணும். வருமுன் காப்பது தான் நல்லது. நம்ம ஊரை காப்பாற்ற சின்ன ஸ்டெப் நம்ம எடுப்போம். சுத்தி இருக்க லாட்ஜஸ் அண்ட் ஹோம் ஸ்டேவை ரெகுலேட் பண்ணுவோம். நம்மளும் மழை நீரை சேகரிப்போம். அதே மாதிரி அபிஷியல் கிட்ட இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ், நீங்க இன்று சேவ் பண்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அதுதான் நாளைக்கு என் எதிர்காலம்.